நம்ம எல்லாருமே கஷ்டமான நமக்கு துன்பம் தர்ற எண்ணங்களை கையாளுறதுல எல்லாருமே தடுமாறிட்டு தான் இருக்கும். அது அவ்வளோ எளிதாக நம்மளால் இன்பமாக மாற்றிக்க முடியல. ஸோ அதுக்கு ஒரு கழுகு நமக்கு அழகாக ஒரு கதை சொல்லுது. அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கழுகு ஆற்றுல நீந்திட்டு இருக்கிற மீனை போய் பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுது. இது சாதாரண காட்சி தான், ஆனால் இது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதாவது தண்ணியில் பலமாக இருக்கிற மீனை அந்த இடத்துல போய் போராடி தான் அந்த கழுகு அந்த மீனை எடுக்குது. ஏன்னா அது மீனோட இடம். அப்போது கழுகோட இடம் எதுன்னா மேலே காற்றுல தான். அப்போது அந்த மீனோட இடத்துல இருந்து அந்த மீனை தூக்கிட்டு போய் தன்னோட இடத்துல வச்சு தான் அந்த கழுகு சாப்பிடுது. அப்போது இந்த உளவியல் நம்ம வாழ்க்கையில் நம்ம உணர மறந்துட்டோம். நம்மளுடைய எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்களை நமக்குள்ளே இருக்கிற 2 இடங்களில் நம்ம மாற்றி மாற்றி கையாளணும். அவ்வளோதான் கதை. நமக்கு 2 மனம் இருக்குது, மேல் மனம், ஆழ் மனம். நமக்கு நடக்கிற எல்லா சூழ்நிலைகளுமே நம்மளுடைய மேல் மனம் தான் கையாளுது. அது அவ்வளோ பக்குவப்பட்டதாவோ அவ்வளோ அறிவு வாய்ந்ததாவோ அந்த மேல் மனம் இருக்காது. அது அந்தந்த மொமெண்ட்டு அது அப்படியே அது எக்கோ அடிக்கிற மாதிரி அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அந்த பேட் சுச்சுவேஷன், அதாவது நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்கள் இல்லை துன்பம் தர்ற ஏதோ ஒரு சூழ்நிலையை அப்படியே நம்மளுடைய ஆழ் மனதுக்கு நம்ம கடத்தும் போது என்ன ஆகும்னா, அந்த ரொம்ப அமைதியாக பக்குவப்பட்ட நிலையில் இருக்க அந்த ஆழ்மனம் அந்த எதிர்மறையான எண்ணங்களை, அந்த நமக்கு துன்பம் தந்த செயலை அப்படியே வலிமை இழக்க செஞ்சு நம்ம அதை ஈஸியாக கையாளுவதற்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு அது உருவாக்கி கொடுத்துரும். எது நமக்கு கஷ்டம் நாம் நினச்சோமோ அது இன்பமாக மாறுறதை நம்மளாலே உணர முடியும். ஸோ எல்லா உயிரினங்களுமே தன்னை இன்பமயமாக வச்சுக்கிறதுக்கு இப்படியான வழிமுறைகளை தான் அது கையாளுது. நம்ம அப்படி தான் நமக்குள்ளேயே நம்மளால் கையாண்டுக்க முடியும். நம்மளுடைய துன்பங்களையும் நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்களையும் கையாளுறதுக்கு நம்ம இன்னொருத்தரை தேடி போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நமக்குள்ளேயே அந்த இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய எதிர்மறையான துன்பம் தர்ற எண்ணங்களை கையாளும் போது நம்மளே மகிழ்ச்சியாக மாறிடுற ஒரு அதிசயம் நிகழும். ஸோ இந்த கதையின் மூலமாக நம்மளுடைய எதிர்மறையான இல்லை நமக்கு கவலை அளிக்கக்கூடிய துக்கம் தர்ற அந்த சூழ்நிலைகளை நம்ம ரொம்ப எளிதாக கையாள முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம எல்லோருக்குமே வரும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த பதிவு.